தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மத்திய ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கடந்த 2-3 நாட்களாக திராவிட முன்னேற்றக் கழக அரசை பற்றியும் காங்கிரஸ் கட்சியை பற்றியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்தி வருகிறார். திராவிட முன்னேற்றக் கழக அரசில் ஊழல்கள் மலிந்திருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகத்திலே நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருந்ததாகவும் அவர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கின்ற போது சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களை கேட்டுக்கொள்வேன். நேற்றைய தினம் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட 6500 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட மேம்பாலம் இடிந்து தகர்ந்து பொதுமக்களுடைய போக்குவரத்திற்கு தகுதியற்றதாக முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. 6500 கோடி ரூபாய் பொதுமக்களுடைய வரிப்பணத்தை செலவழித்து ஒரு ஆண்டு கூட பயன்பட முடியாத ஒரு பாலத்தை கட்டிய ஒரு துறையை நடத்தக்கூடிய அரசுதான் மோடி அரசு. அந்த அரசினுடைய அமைச்சர் தான் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள். 6500 கோடி ரூபாயை வரிப்பணத்தை வீணாக்கி பாழாக்கி ஒரு மிகப்பெரிய பொதுமக்களுடைய வசதிக்காக உருவாக்கப்பட்ட பாலத்தை சரியாக கட்டித்தராதற்கு என்ன காரணம் என்றால், அதை சுற்றியுள்ள கிராம மக்கள் சொல்லுகிறார்கள், அந்த பாலம் கட்டும்போதே தரமற்ற பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி கட்டினார்கள். நாங்கள் எல்லோரும் அதை சொன்னோம். அந்த பாலத்திற்கு உள்ளே நிரப்புவதற்காக மணல் போட்டு நிரப்ப வேண்டும் என்கிற அடிப்படை பொறியியல் விதியை கூட பின்பற்றாமல் நெய்வேலியிலிருந்து எரிந்த சாம்பலை கொண்டு வந்து உள்ளே போட்டு அதன் மீது பாலம் கட்டியதால் தான் இந்த பாலம் 6500 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம் ஒரு ஆண்டுக்குள் சிதிலமடைந்து பாழடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தகுதியற்றதாக மாறியிருக்கிறது. இதில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பூரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாக்கு கேட்டு போகிற மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக அந்த உடைந்த பாலத்தை அவர் போய் மேற்பார்வையிட வேண்டும். எதற்காக இந்த பாலம் உடைந்து போனது என்பதை அவர் நேரில் பார்த்தால்தான் இந்த நெடுஞ்சாலை துறையில் நடந்த எவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது என்பது அவருக்கு நேராக தெரியும். இன்றைக்கு நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பிரேமகண்ட் பாஜகவினுடைய முதலமைச்சர் அவர் 1500 கோடி ரூபாய் அளவிலே அரசு ஒப்பந்தங்கள் அனைத்தையும் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுத்ததாக மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை உச்சநீதிமன்றம் பார்த்து அதிலே உண்மை இருப்பதை போன்ற ஒரு தெளிவு வந்த காரணத்தினால் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இப்போது மோடி அரசினுடைய இடி, வருவாய் புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ எதிர்க்கட்சிகள் ஆள்கின்ற மாநிலத்திலே உள்ள முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஒரு சாதாரண 100 ரூபாய் 200 ரூபாய் என்று அளவிலே கூட ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட விசாரணைக்கு வருகின்றவர்கள், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஊழல் நடந்தால் கூட பாஜகவை சேர்ந்தவராக இருந்தால் அவர்கள் மீது விசாரணை இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுதான் உச்சநீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு சர்மா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அமெரிக்காவிலே 51000 கோடி முதலீட்டிலே பெரிய நிறுவனம் நடக்கிறது என்பதை நேற்று காங்கிரஸ் கட்சி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய மனைவிக்கு 3 நாடுகளுடைய பாஸ்போர்ட் இருக்கிறது என்று கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இதை பற்றிய புகார் தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்வதற்கு மோடி அரசாங்கம் தயாராக இல்லை. ஆகவே தான் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகிற செயல்படுகிற மாநிலம் என்று ஒன்றிய அரசினுடைய அனைத்து துறைகளாலும் சான்றிதழ் வழங்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அது கல்வியாக இருந்தாலும் சரிதான், மருத்துவ வசதியாக இருந்தாலும் சரிதான், தொழில் முதலீடுகளாக இருந்தாலும் சரிதான், அடிப்படை கட்டுமான பணிகளாக இருந்தாலும் சரிதான், அனைத்திலும் தமிழ்நாடு ஒன்று இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலே முதலாவதாக இருக்கிறது.
இரண்டாவதாக இருக்கிறது அல்லது மூன்றாவதாக இருக்கிறது. பாஜக ஆள்கின்ற டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகிற மாநிலங்கள் அந்த வளர்ச்சி குறியீடுகளிலே அனைத்து துறைகளிலும் அடிமட்டத்திலே பாட்டம் ஆஃப் த பிரமிட் என்று சொல்வார்கள், அடிமட்டத்திலே இருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே மிக தரமாக செயல்படுகின்ற மாநிலம் என்று சான்றிதழ் தரப்பட்ட ஒரு மாநிலத்தை ஆட்சி சரியாக நடக்கவில்லை, தரமற்ற நிர்வாகம் நடக்கிறது என்று பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னால் அதை நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. ஆகவே தமிழக மக்கள் விவரமானவர்கள். நிச்சயமாக பியூஷ் கோயல் அவருடைய அந்த வாதத்திலே உண்மையில்லை என்பதை அறிந்து கொள்வார். தமிழ்நாட்டிற்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகிறார், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருகிறார், எங்களுடைய அன்புக்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது 9ஆம் தேதி வரைக்கும் அஸ்ஸாமிலையும் கேரளாவிலையும் தேர்தல். இந்த 2 மாநில தேர்தலிலும் காங்கிரஸ் நிறைய வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது. அவர்கள் எல்லோருக்கும் வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கேரளாவிலையும் ஆட்சி அமைக்க வேண்டும், அஸ்ஸாமிலையும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும். இங்கே கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம். 9ஆம் தேதிக்கு பிறகு இப்பொழுது எங்கள் தலைவர் ஃப்ரீ ஆகிட்டார். ஆகவே வரக்கூடிய வாரத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வர இருக்கிறார், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் வர இருக்கிறார், பிரியங்கா காந்தி அவர்கள் வர இருக்கிறார். வேட்பாளர் தேர்வில் இதை போன்ற நேரத்தில் எந்த கட்சியில் தான் இது மாதிரி ஒரு மன வருத்தங்கள் சஞ்சலங்கள், அதாவது ஒரு தொகுதிக்கு நிறையா பேர் ஆசைப்படுவது இயற்கை, தகுதியானவர்கள் நிறையா பேர் இருக்கின்ற போது அதில் யாராவது ஒருத்தர் தான் நிறுத்த முடியும். இன்னும் 2 நாள் எல்லாம் சரியாயிடும். எல்லாருமே ஒரு காலத்தில் தெரியாத ஆட்களாக தான் சார் இருந்தோம். நாங்கள்லாம் இன்னும் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்ச ஆட்களாக இருந்தோம். எல்லாரும் ஒரு காலத்தில் தெரியாத ஆட்கள் தான். பதவி வந்தால் எல்லாரும் தெரிஞ்ச ஆட்களாகிடுவாங்க, அவ்வளோதானே. எப்படி இந்த போராட்டம் நடக்காத ஒரு தேர்தலை சொல்லுங்களேன். அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி யார் வேணாலும் வாய்க்கு அதை சொல்லலாம். அதை போன்ற புகார்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே ஒரு சில இடங்களில் சில வருத்தங்கள் இருக்கும். அது எல்லாமே இப்போ எங்கள் அமைப்பு செயலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்தாலும் பேசுவார், திரு கிரீஷ் அவர்களும் பேச போகிறாங்க. அதனால் எல்லாம் சரியாயிடும். எலெக்ஷன் இன்னும் நாளையோட ஸ்க்ரூட்னி நாளையோட வித்ட்ராவல் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாருமே ஆல் இன் த ஃபுல் ஃபார்ம். நான் தலைவர் இளைய பெருமாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற போது நான் அவருடைய செயற்குழுவில் யங்கஸ்ட் மெம்பர். நான் தான் வயதில் மிக இளைய செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். ஒரு பெரிய மாபெரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலை வெள்ளியாக பணியாற்றிய ஒரு அற்புதமான தலைவர். அவருடைய மகனையும் நான் அறிவேன். அவர் காங்கிரஸ்காரர் தான். இளைய பெருமாளுடைய பாரம்பரியத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் அருமைக்குரிய நண்பர் தொல் திருமா அவர்கள் நினைத்தது உண்மையிலே பாராட்டக்கூடிய செய்தி தான். ஆகவே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதை அவர் பெற்றுக்கொண்டு சட்டமன்றத்திற்கு போனதுனால ஒன்றும் எது இல்லை, காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் 185 இடங்களையும் போட்டிட்டோன்னா எல்லாரையும் அங்கீகரிக்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. தகுதியான பலருக்கு, அவருக்கு மட்டும் இல்லை, இளைய பெருமாளுடைய பையனுக்கு மட்டும் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற பலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆகவே அதை நம்ம என்ன நினைக்கிறது, வரும் வாய்ப்புகள் வரும். ஆமாம், எங்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னால் என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ நேற்று மோடி அஸ்ஸாமில் போய் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? நேஷனல் ஹெரால்டை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு தேசத்தினுடைய பிரதமர் நேஷனல் ஹெரால்டு வழக்கு அது குப்பை, அந்த வழக்கில் ஒன்று இல்லைன்னு நீதிமன்றம் தூக்கி தூர போட்டுடுச்சு. அந்த விசாரிப்பதற்கே தகுதியான வழக்கு அல்ல, அந்த வழக்கு போட்டதே தவறு. அந்த வழக்கில்
பணம் டிரான்சாக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தூக்கி குப்பை கூடையிலே போட்ட ஒரு வழக்கை பற்றி ஒரு தேசத்தினுடைய பிரதமர் பேசினார்னா என்ன அர்த்தம்? அதை நீங்கள் மீடியாவில் ஒருத்தர் அதை ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆகவே எங்களை பற்றி பேசினா எங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆகவே காங்கிரஸ் கட்டி பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்குது. நாங்கள் டெய்லி நாளையிலேருந்து சந்திக்கிறோம். எலெக்ஷன் முடிவு வரைக்கும் டெய்லி காலையில் 11 மணிக்கு சந்திப்போம், பேசுவோம். சரியா? ஓகே. இந்த சாத்தாங்குளம் இதை எடுத்துக்கிட்டீங்கல்ல, இது கொஞ்சம் கடுமையாக கண்ணு இருக்கு. வருங்காலத்தில் ஒரு எச்சரிக்கை, வருங்காலத்தில் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். அதாவது சாத்தாங்குளத்தும் கொலை வழக்கு, தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் நம்முடைய மதுரை நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு நீதிமன்றத்தினுடைய சரித்திரத்தில் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான மகத்தான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்பது பல்வேறு சமூகங்களுக்கு பல்வேறு பாடங்களை சொல்லித் தருகின்ற தீர்ப்பாக இருக்கிறது. அதாவது நீதிமன்றங்களின் மூலமாக காலதாமதமானாலும் நல்ல நீதி கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை பொதுமக்களுக்கு தந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட தங்கள் தந்தையை சகோதரனை இழந்த அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைத்திருக்கிறது என்கிற திருப்தியை தந்திருக்கிறது. அதைப்போல காவல்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இதை போன்ற தவறான நடவடிக்கைகளில் வரும் காலங்களில் ஈடுபட்டால் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையையும் இந்த தீர்ப்பு தந்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு இந்த குற்றவாளிகளாக நீதிமன்றத்திற்கு முன்னால் நிற்பவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல. இந்த இரட்டை மரண தண்டனை அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடியினுடைய அரசுக்கு விதிக்கப்பட்ட இரட்டை மரண தண்டனையாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இந்த வழக்கினுடைய அப்படியே மூடி மறைப்பதற்கு எடப்பாடி அரசாங்கம் முயற்சித்தது. மூச்சு திணறலால் இறந்து போனார்கள் அப்படின்னு முதலமைச்சரே சொன்னார். அதற்கு பிறகு போராடி பல்வேறு இயக்கங்கள் போராடினதன் காரணமாக உயர்நீதிமன்றம் தலையிட்டு அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு செய்த பிறகுதான் இது வெளிச்சத்திற்கு வந்து இந்த இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்திருக்கிறது. ஆகவே குற்றம் செய்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்றால் அந்த குற்றத்தை முற்றிலுமாக மறைப்பதற்கு துணை போனவர்களுக்கு அதே தண்டனை கிடைக்க வேண்டும். அந்த தண்டனையைத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் வழங்குவதற்கு காத்திருக்கிறார்.